கண்ணெதிரே தோன்றினாள். ஓ, இப்பெல்லாம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கே 2 பேரும் கிளம்பி போயாச்சா? ஆமா சார். என்னதான் பெருசா படிச்சு தனிப்பட்ட முறையில மேனேஜ்மெண்ட்டே கவனிச்சிட்டு இருந்தாலும் கிச்சன் பாலிடிக்ஸ்னு வர்றப்போ எல்லா லேடிஸும் ஒரே மாதிரி இருக்காங்களோன்னு தான் தோணுது. இட்ஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். சரி சரி, அதெல்லாம் எனக்கு எதுக்கு, சாப்பாடு எடுத்து வை சக்தி, பசிக்குது. சரிங்க சார். சக்தி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். சாப்பாட்டை பிரமாதப்படுத்திட்டேன். நீ ஆபீஸ்க்கு சாப்பாடு கொடுத்து விடுறப்போ அதை சாப்பிட்டு உடனே உனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டணும்னு தோணும். ஆனா ஒர்க் பிஸில அதை நான் மறந்தே போயிடுவேன். சும்மா சொல்லக்கூடாது சக்தி, உன் சமையல் செம்ம டேஸ்டா இருக்கு, சான்ஸே இல்லை. ஆமா, நீ எப்படி இவ்வளவு பிரமாதமா சமைக்க கத்துக்கிட்ட? இதெல்லாம் என் பாட்டி கத்து கொடுத்தது தான் சார். அத நான் அப்படியே காப்பி அடிக்கிறேன், அவ்வளவுதான். நோ 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 நோ, ஒரு ஃபார்முலால சமைக்கிறது வேற, அதே இயல்பான கை பக்குவத்துல சமைக்கிறப்ப வர டேஸ்டே வேற. அப்படி ஒருத்தருக்கு சமையல்ல இயல்பான கைப்பக்குவம் வரணும்னா அவங்க நல்ல மனசோட சமைக்கணும்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட நல்ல மனசு இருக்கு, அதனாலதான் உன்னால இவ்வளவு டேஸ்டா சமைக்க முடியுது. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது சார். நீங்க என்ன பாராட்டணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றீங்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சா மட்டும்தான் நான் அதை பாராட்டுவேன். இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் நான் யாரையும் பாராட்டவே மாட்டேன். ரியலாவே உன் சமையல் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் சார். ஐயோ சார், தண்ணி குடிங்க. குடு. விக்கல் நிக்க மாட்டேங்க சக்தி. ஏய், நீ என்ன பெரிய அப்பா டக்கரா? சக்தி, சக்தி, என்ன கத்தி எடுத்து கழுத்து பக்கத்துல வைக்கிற? ஏன் இப்படி பண்ற? என்ன ஆச்சு? எனக்கு ஏதோ ஆச்சு, என்னமோ ஆச்சு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா? ஏதோ பெரிய அதிகாரி மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சக்தி, சக்தி, என்ன எதுவும் பண்ணாத. சக்தி, சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் வேணும்னே பண்ணல. சாப்பிடுறப்ப விக்குனீங்கல்ல, இந்த மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா எப்படிப்பட்ட விக்கலும் உடனே நின்னுரும் சார். அதனாலதான் இப்படி பண்ணுனேன். என்ன மன்னிச்சிருங்க சார். எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு தெரியுமா? நான் உண்மையிலேயே என்ன கத்தியால குத்த வந்தேன்னு தான் நினைச்சேன். பயங்கரமான ட்ரீட்மெண்டா இருக்கு. மன்னிச்சிருங்க சார். உங்க விக்கலை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதான். விக்கலை நிறுத்துறங்கிற பேர்ல கத்திய காட்டுறதும் இல்லாம என்ன பெரிய அப்பா டக்கரான்னு வேற கேக்குற? அவன் எல்லாம் வேற சொன்ன. எப்படியோ விக்கலை சாக்கா வச்சுட்டு உன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்துட்டேன், அப்படித்தானே?
ஐயோ சார், சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். எனக்கு உங்க மேல இருக்கிற மதிப்பும் மரியாதையும் எப்பவுமே குறையவே குறையாது. தயவு பண்ணி என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். உங்களை பத்தி என் மனசுக்குள்ள எந்த தப்பான அபிப்பிராயமும் கிடையாது சார். என்ன மன்னிச்சிருங்க. ஏய் சக்தி சக்தி, அழாத அழாத அழாத. நான் சும்மா பண்ணுக்காக தான் கோவப்பட்டேன். நீங்க சொன்னது சார் உண்மையா உண்மை போதுமா? நீ மட்டும்தான் கத்தியை காட்டி எனக்கு அதிர்ச்சி வைத்தியம் பண்ணுவியா? ஏன் நான் பண்ணக்கூடாதா? என்ன பார்த்துட்டு இருக்க? அதான் விக்கல நிறுத்தியாச்சுல்ல, அப்புறம் என்ன? இன்னும் கொஞ்சம் சாதம் வை, அப்புறம் பொரியெல்லாம் வை, நான் சாப்பிடணும். சரிங்க சார். ஸ்டேட்டஸ்ல வச்சு ஒன்லி ஷேர் வித்ல அருண் மட்டும் பார்க்கணுங்கிறதுக்காக அனுப்புனா இன்னும் பார்க்காம இருக்கான். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்னு ஒரு ஏரியா இருக்குன்னு அந்த மாங்காக்கு தெரியுமா இல்லையானே தெரியலையே. இவன் கிட்ட நம்ம லவ்வை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் போல இருக்கே. இப்போ என்ன பண்ணலாம்? ஹலோ, ஆமாடி. அங்கிள், நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு ராஜ விசுவாசமா இருக்கீங்களோ அப்படியேதான் உங்க பையனும் இருக்கான். ஆனா சரியான பயந்தாங்கோலி. அவனை நான் சும்மா விட போறதே இல்லை. அத்தையை பார்க்கறதுக்கு வீட்டுக்குள்ள தானே போயிருக்கான், வெளியே வரட்டும். மறக்க முடியாத அளவுக்கு சரியான சம்பவம் பண்ணி அனுப்புறேன். மவன, உனக்கு இன்னைக்கு தக்காளி அபிஷேகம் தான். அச்சோ, என்ன இப்படி அழுகி கிடக்கு? இதுல எதை எடுக்கிறது? இது பரவாயில்ல. மவன, இன்னைக்கு உனக்கு இருக்கு. ஏண்டா, ஒரு பொண்ணை சிம்பாலிக்கா லவ்வ புரிய வச்சா அதை புரிஞ்சுக்கிட்டு நாமளும் லவ் பண்ணணுங்கிற பேசிக் சென்ஸ் கூட இல்லாத ஒன்ன என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு உண்டு.
அது? ஐயோ, அது அங்கிள் மேல பட்டுருச்சே. ஏய், ஏய், பா, என்னப்பாச்சு? ஏய், என்ன நீயே பாடுற? தக்காளி. சே, தக்காளியா? ஏய், யாரா என் மேல தக்காளி அடிச்சது? ஏய், யாரா அங்க இருக்கிறது? ஏய், யாருன்னு கேக்குறல? யாரா அடிச்சது? ஏய், மரியாதையா வெளியில வந்துருங்க. மாட்டினீங்கன்னா செத்தீங்கடா. ஐயோ அங்கிள், உங்க மேல வேணும்னு அடிக்கல, தெரியாம பட்டுருச்சு. டேய், எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வரப்போறீங்களா இல்லையா? பா, பா, யாருமே இங்க இல்லப்பா. எனக்கு தெரிஞ்சு காக்கா தான் கொண்டு வந்து போட்டுருக்கணும். ஆ, காக்கா கொண்டு வந்து போடுது. தலைமையில தானே போடும். இங்க வீசும். டேய், இது ஏதோ ஆள் பண்ண வேலைடா. ஐயோ, அது யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஏய், பா, இங்க தாண்டா ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா வெளியில வந்துருங்க, செத்தீங்க. டேய், வெளியில வான்னு சொல்றேன்ல. டேய், எங்கடா இருக்கீங்க? ஐயோ, கையில மாட்டீங்க, செத்தீங்க. ஒழுங்கு மரியாதையா வெளியில வந்துருங்க. அப்பா மேல எப்படி தக்காளி பழம் பட்டிருக்கோம்? அச்சோ, அங்கிள் வேற தேடிக்கிட்டு இங்கேயே நிக்கிறாரே. அவர்கிட்ட மாட்டணும், நம்ம மேல இருக்க மரியாதையே போயிரும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. எவனு தெரியல. பா, என்னடா? எதுக்காக தேடி உங்க நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க? இது ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சுக்கோங்க. முதல்ல போய் சட்டையில இருக்க கரையை கழுவி சுத்தப்படுத்துங்க. எனக்கு ருத்ரா மேடம் முக்கியமான ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. நான் கிளம்புறேன். சரி, இப்போ டேய், மாட்டீங்க, செத்தீங்கடா. திவ்யா, எஸ்கேப். ஒருவேளை சக்தி தான் எரிஞ்சிருப்பாளோ? அவளதான் நமக்கு பிடிக்காது, நம்மள அவளுக்கு பிடிக்குமே. அதனால அவ பண்ணிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை சக்தி மேல இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு நம்ம பொண்ணு அனிதா பண்ணிருப்பாளோ? ஆஹா, நம்ம பொண்ணு அனிதா ரொம்ப துணிச்சலானவ. எதையும் மறைச்செல்லாம் பண்ண மாட்டா, நேரடியாவே பண்ணிடுவா. அப்படின்னா இந்த தக்காளி அடிச்சது யாரா இருக்கும்? நிச்சயமா ஒரு நாள் மாட்டுவாங்க. அப்ப பாத்துக்கிறேன். என்ன இது? நம்ம ஐட்டம் எதுவுமே இல்லையே. என்ன சோப்பு சீப்பு? ஆஹா, பாதாம் பருப்பு, பிஸ்தா, பேரிச்சம்பழம். அத்தையும் மருமகளும் போய் அள்ளிட்டு வந்துட்டீங்க. கொடுங்க. என்ன பண்றீங்க? என்ன இந்து, உலர் திராட்சை. இத சாப்பிட்டா ஹீமோகுளோபின் அதிகமாகும், ரத்தம் சுத்திகரிக்கும், உடம்ப தெம்பாக்கலான்னு பார்த்தா டக்குனு புடிங்கிட்டியே. ருத்ரா வர வரைக்கும் நீங்க எதையுமே தொடக்கூடாது. அவ வந்து என் மருமகளை பார்த்து பெருமைப்பட்டதுக்கு அப்புறம் தான் எதையுமே சாப்பிடணும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உப்பு பெட்டியில தேங்காய் பத்தை இருக்கும்ல, தேங்காய் பத்தையா? அதை எடுத்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. அதெல்லாம் வாயிலே வைக்க முடியாது இந்துமா. எல்லாம் சாப்பிட சாப்பிட சரியா போயிடும். எதையும் ஏத்துக்கிற கெப்பாசிட்டி உங்க வயித்துக்கு இருக்கு. சக்தி, அவங்க ரெண்டு பேரும்
இறக்கி காத்திருக்கிற புலி மாதிரி உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்க பக்கம் உன் பார்வையை திருப்பிடாத. சரிக்கா. ஏய், என்ன அனிதா? உங்களை இல்ல மாமா. ஏய், ஏய் உன்னை தாண்டி. ஏய் கூப்பிடல, காதுல விழல. இதுக்கு மேல திரும்பலன்னா நிச்சயம் நம்மள அடிச்சிருவாங்க. முருகனே என்ன காப்பாத்து. அம்மா என்னையா கூப்பிட்டீங்க? அத்தை, நாம கூப்பிட்டது அவ காதுல விழலையா? என்னம்மா சீன் போடுறா பாத்தீங்களா? அப்படி போட்டு போட்டு தானே உன் அம்மாவை நல்லா மயக்கி வச்சிருக்கா. எத்தனை நாளைக்கு மயக்கி வச்சிருப்பாத்த? இவ எவ்வளவு பெரிய டுபாகுருன்னு இன்னைக்கு மம்மியே புரிஞ்சுப்பாங்க. ஆ சரி பண்ணிடலாம். எவ்வளவு நேரம் தான் இதை இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிறது? மம்மி, நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் நானும் அத்தையும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன விஷயம் அனிதா? வந்து பாருங்க. அனிதா, நான் கொடுத்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டியா? ஆமா மம்மி, அதான் பாக்குறீங்களே. வெரி குட் அனிதா. ருத்ரா, என் மருமகளால வீட்டு நிர்வாகத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டியே, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு என் மருமக உன்கிட்ட நிரூபிச்சிட்டா பாத்தியா? அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒவ்வொரு பொருளையும் நம்ம அனிதா பார்த்து பார்த்து வாங்கின அழகு, ஐயோ அதை பார்த்திருக்கணுமே. அடடா, கண் கொள்ளா காட்சியா இருந்தது. அந்த பக்கம் போய் அங்கிட்டு 2 பொருளை எடுத்துட்டு வரதும், இந்த பக்கம் போய் இங்கிட்டு 2 பொருளை எடுத்துட்டு வரதும், உனக்கு பிஸ்கட் பிடிக்கும்னு 2 பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு வரதும், ஐயோ அதையெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நம்ம அனிதாவுக்கு இவ்ளோ துல்லியமா வீட்டு நிர்வாகம் பார்க்க தெரியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏ மம்மி, ஏதோ ஊருக்காரங்க 10 பேரு செக்யூரிட்டியா எடுத்தா பணம் மிச்சமாகும்னு சொன்னதுக்காக கம்பெனி நிர்வாக திறமை அவளுக்கு இருக்குன்னு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தீங்க. இப்போ நீங்க எனக்கு கொடுத்த டாஸ்க்ல நான் வின் பண்ணிட்டேன். இப்போ ஒத்துக்கிறீங்களா நான் இவளை விடவும் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு? என் பொண்ணு யாரு காட்டிலும் திறமையானவளா இருந்தா என்னை விட யாரு சந்தோஷப்படுவாங்க? இருமா, மளிகை சாமான் வாங்கின பில்லு சிம்பிளா தான் வாங்கியிருக்கு. நீ அந்த பக்கமா பிடிச்சிக்க. 10,000 ரூபாய் பட்டாசு மாதிரி இருக்கா? அனிதா, இதான் நீ பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பில்லா? ஆமா மம்மி, நீங்களே பாருங்க எவ்வளவு திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு. சக்தி, அம்மா போன மாசம் மளிகை பில் இருக்குல்ல? இருக்குமா? எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரமா. இந்தாங்கம்மா. டிஃபரன்ஸ் பாத்தியா அனிதா? உன்னோட பில்லு 68,560 ரூபாய், சக்தியோட பில் 29,670 ரூபாய். மம்மி, நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது காஸ்ட்லி ஐட்டம்ஸ். அவ டெட் சீப்பா எங்கேயாவது வாங்கிட்டு வந்திருப்பா. அவ வாங்குறதெல்லாம் லோ குவாலிட்டி மம்மி. என்ன சக்தி, நீ அப்படியா வாங்குற? இல்லங்கம்மா, நானும் ஹை குவாலிட்டி தான் வாங்குவேன். நான் எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்க மாட்டேன். ஹோல்சேலா எங்க தரமா விலை கம்மியா இருக்கோ அங்க போய் தான் வாங்குவேம்மா. சூப்பர் மார்க்கெட்ல கூட சில நேரங்கள்ல ஆஃபர் போட்டிருப்பாங்கம்மா. அப்ப போய் வாங்கினா விலை கம்மியா இருக்கும். மற்ற
மத்த சாதாரண நாட்கள்ல போனா எல்லா விலையும் டபுள் மடங்கா இருக்கும்மா. பாத்தி அனிதா, திங்ஸ எங்க வாங்கினா விலை கம்மின்னு எல்லா இடத்தையும் இவ தெரிஞ்சு வச்சிருக்கா. இதுக்கு பேருதான் சிக்கனம் அனிதா. நாம எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் இந்த சிக்கனம் ரொம்ப அவசியம் அனிதா. ஒரு கூலி தொழிலாளி 100 ரூபாய் சம்பாத்தியத்துல 1 ரூபாய் மிச்சம் பண்றதுக்கும் ஒரு கோடீஸ்வரன் 10 கோடியில 1 கோடி மிச்சம் பண்றதுக்கும் ஒரே முயற்சி தான் தேவைப்படுது. இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் விலை அதிகம் கொடுத்து வாங்க கூடாது. ஒவ்வொன்னுலயும் எவ்வளவு பணத்தை மிச்சம் படுத்தலாங்கிற சிந்தனை இயல்பாவே ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அது சக்தி கிட்ட இருக்கு. அப்போ அனிதாக்கு அந்த திறமை இல்லைன்னு சொல்றியா ருத்ரா? அந்த திறமை என் பொண்ணுக்கு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். போக போக அவ அதை வளர்த்துப்பா. ஏன்னா இவ ஏன் ரத்தம், என்னோட ஜீன். மலரக்கா, நான் வந்துட்டேன். பாத்தியா அனிதா, உன் அம்மா வழக்கம் போல அந்த வேலைக்காரிய ஹீரோயினி ஆக்கிட்டு உன்னை டம்மி ஆக்கிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய ஆர்வத்தோட அவ்வளவு பெரிய லிஸ்ட போட்டு 5 மணி நேரம் செலவு பண்ணி வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்தா. ஆனா உன் அம்மா என்னடானா சக்தி மாதிரி வீட்டு நிர்வாகத்தை சிக்கனமா கவனிச்சுக்கோன்னு அவளை டீச்சர் ஆக்கிட்டு அவகிட்ட நீ பாடம் படிக்கிற ஸ்டூடெண்டா இருன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. வேலைக்காரிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பெத்த மகளை இப்படி மட்டம் தட்டுற தாய இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு உன் அம்மா சக்தி கிட்ட சொல்லி கையில குச்சியோட போய் அனிதாக்கு வீட்டு நிர்வாகத்தை அடிச்சு சொல்லி கொடுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எதுக்கும் நீ எல்லாத்துக்குமே தயாராவே இரு அனிதா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவளை அப்படியே சதற அடிச்சிருவேன். நான் பார்க்குறேன். நான் யாருன்னு தெரியுதா? தெரியுது. அந்த கேசவனோட அல்லக்கை தானே நீ? ஏய், யாரை பார்த்து அல்லக்கைன்றா? நான் அவரோட வலது கை, புரிஞ்சுதா? நீ சொன்ன மாதிரி வேற யாருன்னா சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, என் நேரத்துக்கு தலையை தண்ணியாக கழட்டி எடுத்துருப்பேன். உன்னையா விட்டு வைக்கிறேன் தெரியுமா? நீ அண்ணன் கேஸ் உன்னோட ஆளு, அதான். ஏய், அவனோட ஆளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, மரியாதை கெட்டுரும் பார்த்துக்கோ. வழி மறிச்சு பம்பு இழுக்காம ஒழுங்கு மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு போ. அதான் உனக்கு நல்லது. தவறு, என் அண்ணன் எனக்கு கொடுத்துருக்கிற வேலையை உன்னை எங்கே பார்த்தாலும் தூக்கின்னு போய் அவர் முன்னாடி நிப்பாட்டுறது தான். நான் அதை செஞ்சுதானே ஆகணும். நீங்களாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டாயம் கல்யாணம் பண்றது உங்களுக்கு பாவமா தெரியலையா? ஐயோ ஐயோ, உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாம வருது. பாவன்றது தொழிலா பண்றவன்ட்ட பாவத்தை பத்தி பேசுறியே, உன்னாண்ட என்னத்த சொல்றது? உன்னை என் அண்ணன் கூட்டிட்டு போனேன்னு வையே, அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா? வாங்க நீ. கையை விடு. டேய், கையை விடு. 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 ராஸ்கல், இப்ப நான் குரல் கொடுத்தேன்னு வை, அக்கம் பக்கத்து ஆளுங்கெல்லாம் வந்து உன் தோலை உரிச்சு எடுத்துருவாங்க.
உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என்கிட்ட பம்பு பண்ணாம அப்படியே ஓடி போயிரு. ஓ, நீ குரல் கொடுத்தா மாதிரியால ஒரு பொண்ணுக்கு ஆபத்து வந்துருச்சு, வாங்க போய் காப்பாத்தலான்னு எல்லாரும் ஓடி வந்துடுவாங்களா? எங்க ஐயோ அம்மானு கதறி கூப்பிட்டு தான் பாரு, யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். அப்படியே எவனாவது தெரியாம வந்தாலும் என்னை பார்த்ததும் தெரிச்சு ஓடிடுவான். அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் ஐயாவுக்கு பவர் இருக்கு. இந்த பாரு, எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா என் பின்னால வந்துரு, அதான் உனக்கு நல்லது. வா. ஏய், ஓடாதே, என்கிட்ட ஓடி தப்பிக்கலாம் முடியாது. நில்றே, ஓடாத, நில்றே, ஏய் ஓடாத, ஏய் சொன்னா கேளு, ஓடாத, ஏய் ஓடாத. நான் தான் சொன்னேன்ல, நீ என்னண்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. சிறுத்தைகிட்ட இருந்து மானு எத்தனை முறை தப்பிச்சு ஓடினாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பா மாட்டிதான் ஆகணும். அப்படிதான் நீ இன்னைக்கு மாட்டிக்கிட்ட. ஏன்டா என் வாழ்க்கையை அழைக்க பாக்குற? விருப்பம் இல்லைன்னா என்னை விட்டுட்டு போக வேண்டியதானே? என்னை விட்டுடா. நீ என்ன கெஞ்சினாலும் வேலைக்கு ஆகாது. நீ அண்ணனுக்கு பொண்டாட்டி ஆகணுங்கிறது உன் தலையெழுத்து, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இப்ப நீ எந்திரி, வா வா, பாடி பாடிட்ட, எந்திரி, அம்மா என்ன சீனை போட்டுக்கிட்டு எதிரி. ரொம்ப அடம் பிடிக்காத, வந்துரு. வா வாட்டு சொல்றல, சொல்றேன். எந்திரி எந்திரி. சக்தி, ஐயா என்னாச்சுமா? நீங்களா? எந்திரிமா முதல்ல, எந்திரி. என்னம்மா என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏய், நான் யாருன்னு தெரியாம என்னையே கை நீட்டு அடிக்கிறியா? என் மேல கை வச்சவன நான் சும்மாவே விட்டதில்லை. இன்னைக்கு உன் சாவு என் கையாலதான். ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்பளை புள்ள கைய பிடிச்சி இழுப்ப? என்னடா, கோட் சூட் போட்டுட்டு கார்ல வந்ததுனால என்ன பழம் நினைச்சிட்டியா? உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கிற பலம் எனக்கு இருக்கு. இப்போ உனக்கு பிராக்டிக்கலா புரிஞ்சிருக்கும், சரியா? இனிமே எப்போ உன்னால சக்திக்கு தொந்தரவு வரக்கூடாது. அப்படி தொந்தரவு கொடுக்க நினைச்ச உன்னை உயிரோட குழி தோண்டி புதைச்சிருப்பேன். போடா. இப்ப போறேன், ஆனா உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் சத்தி, யார் இருந்தாலும் உனக்காக ரொம்ப பொங்குறான். உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து இருக்கு. வாய மூடிட்டு அப்படியே போயிடு, இல்ல திரும்ப அடிச்சிட போறேன். போடா. பாக்குறேன் யார் அடிக்கிறான்னு. சரியான சமயத்துல வந்து என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும்மா, முதல்ல நீ என் கூட வாமா. வாமா சக்தி. எங்க? என் வீட்டுக்கு தான்மா கூப்பிடுறேன். ஐயோ, புடவையில ஒட்டி இருக்கிற சேரை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போ. வாமா. இல்லைங்க ஐயா, வேண்டாம். போற வழியில ஏதாவது பைப் இருந்துச்சுன்னா நான் கிளீன் பண்ணிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க ஐயா. இங்க பாருமா, உன் புடவையில ஒட்டி இருக்கிற சேரை கிளீன் பண்றதுக்கு மட்டும் நான் உன்னை கூப்பிடல, என் வீட்டையும் உனக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன். வாமா, வந்து கார்ல ஏறு. இந்த சேரெல்லாம் கார் சீட்ல ஒட்டிக்குமே. அதெல்லாம் பரவாயில்லம்மா, வா வா. ஏறு.
என்ன மாதிரி சேத்தாண்டி வேஷம் போட்டிருக்க? அம்மனுக்கு எது வேண்டுதல? உனக்கு என்ன பார்த்து அப்படியே தெரியுது? என்னோட இந்த நிலைமை காரணமே உன் மகதான். என்ன சொல்ற மாதிரி? ஆமா. அப்படின்னா அவகிட்ட அடி வாங்கினியா? உன்னை இப்படி அடிச்சு துவைச்சிட்டு போற அளவுக்கு அவளுக்கு எங்க இருந்து அப்படி வீரம் வந்துச்சு? உன் நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு மாதிரி. என்ன ரத்தனண்ணா நக்கல் பண்றியா? உன் பொண்ணுகிட்ட அடி வாங்குற அளவுக்கு நான் என்ன பலவீனமானவன் நினைச்சியா? யோ, என்னோட இந்த நிலைமைக்கு உன் பொண்ணுதான் காரணம்னு நீ தானேயா சொன்ன? அதுக்கு உன் பொண்ணு தான் என்னை அடிச்சிட்டான்னு கற்பனை பண்ணிப்பியா? அவளுக்கு வக்காலத்து வாங்க வந்த ஒருத்தன் தான் என்னை அடி அடின்னு அடிச்சுட்டு உன் பொண்ணை காரில் கூட்டிட்டு போறான். நீ ஒரு ரவுடி பையன்னு தெரிஞ்சும் பயமே இல்லாம அவளுக்காக உன்னை ஒருத்தன் அடிச்சிருக்கான்னா யார் அவன்? தெரியல, அவனை இதுவரைக்கும் பார்த்தது கூட இல்லை. ஆனா அவனை பார்த்தா ஒரு பெரிய பணக்கார மாதிரி தெரியுதுண்ணா. அது சரி, அந்த ஆளு பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா? உன் வயசு இருக்கும், ஆனா ஒன்ன மாதிரி சோப்பலாங்களா இல்லை. பார்ட்டி சும்மா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு கம்பீரமா இருந்தானே. அதனால தான் உன்னை அடி பிரிச்சு எடுத்துட்டு போயிருக்கான். என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல. அந்த ஆளு காரு எந்த பக்கமா போச்சு? இந்த பக்கம் தானே போனாங்க. இந்த பக்கமா? சரி, வண்டியில் ஏறி உட்காரு. அந்த கார் எதுன்னு அடையாளம் காட்டு, அவன் யாருன்னு பாத்துடலாம். சீக்கிரம் ஏறு. சரிண்ணா, வண்டி என்ன அப்படியே நேரா போன. சக்தி, அந்த ரவுடி பையன் யாரு? அவன் எதுக்கு உன் கையை பிடிச்சு இழுத்து பிரச்சனை பண்ணா? அது ஒரு பெரிய கதைங்கய்யா. தீராத பிரச்சனையா என்னை துரத்திக்கிட்டே இருக்கு. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுமா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னம்மா நடந்துச்சு? எங்க அப்பா கேசவங்கிற ஒரு பொறுக்கி கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அதை கொடுக்க முடியலங்கிறதுக்காக என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாரு. கேசவனுக்கு என்ன குறைச்சல்? அழகா இருக்கான், வசதியாவும் இருக்கான். இவ சொன்ன மாதிரி இவளை தங்க தட்டுல வச்சு தாங்குவாண்டி. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்க நீ உன் பொண்ணும் புண்ணியம் பண்ணிருக்கணும். இங்க நடக்க போறது கல்யாணம் இல்லையா, கொலை. நீ பட்ட கடனை அடைக்கிறதுக்காக பெத்த பொண்ண உயிரோட கொல்ல போற. ஐயோ! சக்தி, போயிடுமா, போயிடு. ப்ளீஸ் போயிடுமா, உனக்கு கெஞ்சி கேக்குறேன், போயிடு. அம்மா வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. அப்பா உன்னை கொண்டு சத்தியம். கோவில்ல வச்சு இதெல்லாம் நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட வந்து சேரணுங்கிறது தான் விதி. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ இழந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். அழாத. இதாங்கய்யா நடந்துச்சு. உங்க அப்பா அவ்வளவு மோசமானவரா? உன்னை ஒரு பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சிருக்காரு. ச்சே, என்ன மனுஷன் இருந்தாலும். சக்தி, உன் அப்பா மேல கோவப்படுறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காத. இப்ப அவர் மட்டும் என் பக்கத்துல இருந்திருந்தா அப்படியே அவர் சட்டையை இழுத்து பிடிச்சு ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டு அவர் கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சிருப்பேன். பெத்த பொண்ணோட வாழ்க்கையவே சீரழிக்க நினைச்சிருக்காரு. உன் அப்பா மாதிரி ஆளுங்களை எல்லாம்
அப்படியே கட்டி வச்சு அடிக்கணும். ருத்ரா மட்டும் உனக்கு அடைக்கலம் கொடுக்கலன்னா உன் நிலைமை என்னமா இருக்கும்? எனக்கே பயமா இருக்கு. என் அப்பா அந்த நேரத்துல என்கிட்ட மோசமா நடந்துகிட்டது உண்மைதாங்க ஐயா. ஆனா அதுக்கப்புறம் அவர் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இப்பெல்லாம் என்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறாரு. இப்படிப்பட்ட அப்பாவோட திடீர் பாசத்தை எல்லாம் நம்பாதம்மா. உனக்கு ருத்ராங்கிற பாதுகாப்பு வளையம் இருக்கு. எப்போ அவங்கள விட்டுட்டு வெளியில வந்துடாத. வரமாட்டேங்க ஐயா. அம்மாவே என்னை விட்டு வெளியில போன்னு சொன்னா மட்டும்தான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். அப்படி இல்லைன்னா என் உயிர் உள்ள வரைக்கும் அவங்க காலடியிலேயே இருப்பேன். என்ன மாதிரி நீ சொன்ன மாதிரி காரு கண்ணிலே தட்டுப்படலையே. அதானே எனக்கும் புரியல. கார் இந்த பக்கம் தான் போச்சு, எப்படி மாயமா மறைஞ்சதுன்னே தெரியல. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போனா பிடிக்கலாம். போறேன். அந்த சக்தி நம்ம சிவா கிட்ட இனிமேலும் நெருங்கி பழக கூடாது. அதுக்கு ஒரு வழி பண்ணணும். ருத்ரா கிட்ட சிவா அனிதா கல்யாண விஷயத்தை பத்தி பேசி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா எப்படி பேசுறது? மலர், அம்மா இங்க வா. இதோ வரேம்மா. என்னங்கம்மா? ஆமா, ருத்ராவுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்? அவங்களுக்கு மாதுளம்பழம் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்குமா. அதுவும் பால் கலக்காம சக்கரை போடாம அப்படியே பழம் மட்டும் அடிச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, அதே மாதிரி 2 ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. சரி, சரிங்கம்மா. நம்ம ருத்ரா தான் இருந்தாலும் பேச போறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப எச்சரிக்கையா பேசணும். ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட ருத்ரா மாத்தி முடிவெடுப்பா. 1000 தான் தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதானே. வாயும் வயிறும் வேறதான், சொந்த பந்தமும் தூரம்தான். அதனால என்ன பேச போறோம், எப்படி பேச போறோங்கிறத நாமளே ஒரு ரிஹர்சல் பண்ணி பார்த்துட்டா என்ன? ருத்ரா, நாம ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும். இவ்வளவு நாள் நாம பேசாம இருந்ததே தப்புதான். இனியும் அந்த தப்பை நாம பண்ணக்கூடாது. இது சரியில்லை. ருத்ரா, நம்ம சிவா அனிதா கல்யாணத்தை எப்ப நடத்தலாம்? பையனை பெத்த நானே சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன சைலண்டாவே இருக்க? ஐயோ கோமாலாம். இப்படி பேச ஆரம்பிச்ச சொதப்பிடுவேன். என்ன பண்ணலாம்? எப்படி பேசுறது? ஒரே குழப்பமாவே இருக்கே. எத்தனையோ நாள் இப்படி யோசிச்சு யோசிச்சே தள்ளி போட்டுட்டோம். பேசாம இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு பேசலாமா? ருத்ரா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைச்சாலே அவ பெரிய பணக்கார சம்பந்திங்கிற நினைப்பு தானாவே வந்து உட்கார்ந்துக்குது. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சல படபடன்னு இருக்கேன். என்ன பண்ணலாம்? எப்படி பேசலாம்? ஜூஸ் ரெடிமா. என்னம்மா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ குடு. நீ போய் வேலை பாரு. போ. இவ என்ன பெரிய இவளா? கல்யாண விஷயத்தை பேசுறதுக்கு நாம ஏன் பயப்படணும்? இத கொண்டு போய் கொடுத்தாலே அவன் மனசு இறங்கிடுவா. ருத்ரா, என்ன? இந்தா ஜூஸ் எடுத்துக்கோ. என்ன நீங்க எதுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரீங்க? மலர் எங்க? மலர் அங்கதான் இருக்கா. இருந்தாலும் என் ருத்ராவுக்கு நானே என் கையால ஜூஸ் எடுத்துட்டு வந்து குடுக்கறது ஸ்பெஷல் தானே. அதான் நானே என் கையால ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன். தேங்க்ஸ் அண்ணி. குடி. செம்ம டேஸ்டா இருக்கே. இந்த மலர் ஒரு தடவை கூட நமக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தது இல்லையே. அடிய மலரு, இரு ஒண்ணு கவனிச்சுக்கிறேன்.
அது எப்படி அண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரியே ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எல்லாமே தெரியும் ருத்ரா. உனக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரு எல்லாமே உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு கரெக்டா தெரியும். அண்ணே, நீங்க ஸ்பெஷலா வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும் போல இருக்கே. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட ருத்ரா. முக்கியமான விஷயம்தான், ஆனா நல்ல விஷயமும் கூட. நல்ல விஷயம்னாலே கேட்கறதுக்கு எனர்ஜியா இருக்கும். சொல்லுங்க. நம்ம அனிதா சிவா கல்யாண விஷயம்தான். நீங்க இத பத்தி பேச வந்திருக்கீங்களா? நான் கூட முக்கியமான விஷயம்னு நினைச்சேன். என்ன பேசுற ருத்ரா? நம்ம பசங்க கல்யாணம் முக்கியமான விஷயம் இல்லையா? முக்கியம்தான் அண்ணி. ஆனா அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அவங்களுக்கு கல்யாணம் பண்ண இன்னும் வயசு இருக்கு. 2 பேரும் சின்ன பசங்க தானே. என்ன ருத்ரா, உனக்கும் எனக்கும் வேணா அவங்க குழந்தைங்களா இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே அவங்க 2 பேரும் மேஜர். ஏற்கனவே சிவா நான் யுஎஸ் போறேன்னு சொன்னா, ஏதோ நமக்கு நல்ல நேரம் அவன் போக முடியாதபடி சூழ்நிலை அவனை தடுத்துருச்சு. சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமேலும் எப்படி அவசரப்படாம இருக்க முடியும்? கல்யாண விஷயத்துல மட்டும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் ருத்ரா. நிறைய விஷயத்த நம்ம பணம் கொடுத்து ஆர்டர் பண்ணாலே நடந்துரும். ஆனா கல்யாணத்துல வெறும் பணம் மட்டும் இல்ல, இன்னும் பல முக்கியமான விஷயங்கள்லாம் சரியா ஒத்து வரணும். அதனாலதான் நாம இப்பவே பிளான் பண்ணணும்னு சொல்றேன். அண்ணி, எனக்கும் இதெல்லாம் தெரியாம இல்ல. இன்னும் அனிதாவுக்கு இன்டர்னல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. அவளோட சர்டிபிகேட் கோர்ஸும் வேற கம்ப்ளீட் ஆகணும். இதெல்லாம் முடியட்டும், நெக்ஸ்ட் இயர் பேசலாம் அண்ணி. அடுத்த வருஷமா? என்ன ருத்ரா சொல்ற? ஆமா அண்ணி, அனிதாவுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரணும். பக்குவம் இருந்தாதான் குடும்ப வாழ்க்கையை அவளால நல்ல விதமா எடுத்துட்டு போக முடியும். அதனாலதான் 1 வருஷம் போகட்டும்னு சொல்றேன். ருத்ரா, உன் பார்வைக்குதான் அனிதா பக்குவம் இல்லாத மாதிரி தெரியறா. அதுக்கு காரணம் நீ இன்னும் அவளை குழந்தையாவே தான் பாக்குற. ஆனா அவ எவ்வளவு பக்குவத்தோடையும் நிதானத்தோடையும் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணி, போன் வந்துகிட்டே இருக்கு. என்னோட பிசினஸ் கால் இது, அர்ஜென்ட்டா எடுக்கணும். நாம அப்புறம் பேசலாமா? சரி ருத்ரா, நீ பேசு, நான் கிளம்புறேன். ஓகே. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் சார், டெல் மீ. ஷூர். ருத்ரா, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். நான் பேசின விஷயத்தை விட உனக்கு பிசினஸ் கால் முக்கியமா போச்சுல்ல? இந்த இந்து உனக்கு அவ்வளோ ஈஸியா போயிட்டாளா? ரொம்ப சாதாரணமா டீல் பண்ற? வெயிட் பண்ணு, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரத்த கண்ணீர் வடிப்ப. தேங்க்யூ. அண்ணி எதுக்காக திடீர்னு வந்து இப்படி கேக்குறாங்க? கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அனிதாவுக்கு இதுல விருப்பம்னா நம்ம கிட்ட அவளே வந்து பேசியிருப்பாளே. அவளும் வந்து எதுவும் பேசல. ஆனா அண்ணி எதுக்காக அனிதா சிவா கல்யாணத்துக்கு அவசரப்படுறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். சக்தி, வீடு வந்துருச்சுமா, வா. என்னம்மா சக்தி அப்படி பாக்குற? இதுதான் நம்ம வீடு, உள்ள வா. வாமா. என்ன சக்தி, என் வீட்டோட அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கா? ஐயா, இந்த வீட்டோட அட்மாஸ்பியரை யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? எங்க ருத்ராமா வீடு மாதிரி பிரம்மாண்டமா ரொம்ப அழகா இருக்கு. உண்மையா சக்தி? உங்க முதலாளி அம்மா வீடு இப்படிதான் இருக்குமா? என்னங்கய்யா தெரியாத மாதிரி கேக்குறீங்க?
எங்க ருத்ராமா கிட்ட உதவி கேக்குறதுக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்களே, அப்ப நீங்க வீட்டை பார்த்திருப்பீங்கல்ல? ஆமாம்மா பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சா, அப்ப பார்த்தது. அதான் சரியா ஞாபகம் இல்லம்மா. அவங்க வீடு மாதிரியே இந்த வீடும் இருக்குன்னு நீ சொல்றத கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாமா உள்ள போலாம். சரிங்க ஐயா. சக்தி, என்ன அப்படி தேடுற? இல்ல, வீட்ல வேற யாரும் ஆளுங்க இல்லையா? யாருமே இல்லையேன்னு பாக்குறியா? ஆமாங்க ஐயா. வெளியில எங்கேயாவது போயிருக்காங்களா? இல்லம்மா, இதுல யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாம்மா, நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப வருஷமாவே பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது. இந்த வீட்டுல நான் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வேலைக்காரங்க கூட காலையில வந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. தனிக்கட்ட ராஜா மாதிரி இந்த வீட்டை நான் மட்டும்தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன். வேற யாரும் கிடையாதும்மா. என்னங்க ஐயா, வீட்டுக்கு வந்தா உங்களை மாதிரியே அன்பா ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்கள பார்க்கலான்னு மனசுக்குள்ள ஆசையோட வந்தேன். ஆனா நீங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு வாழ்றேன்னு சொல்றத கேக்குறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. என்னம்மா பண்றது, வாழ்க்கையில நாம விருப்பப்படுற மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லையே. சரிம்மா, அத பத்தி பேசினா நான் மென்டலா மட்டும் இல்லாம பிசிக்கலாவும் டிஸ்டர்ப் ஆயிடுவேன். இப்ப அந்த கதையெல்லாம் வேணாமா. நீ முதல்ல போய் உன் புடவையில் இருக்கிற சேரெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வா. நான் போய் நம்ம 2 பேருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயா, என்ன நீங்க போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்றீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்புங்க ஐயா. நான் எதுக்கு இருக்கேன்? நீங்க இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கிச்சன் எங்க இருக்கு? சக்தி, இங்க பாரு, நான் தான் என் வீட்டுக்கு உன்னை கெஸ்டா கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு என் கையால காஃபி போட்டு கொடுத்து உபசரிக்க வேண்டியது என்னோட கடமைமா. ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நான் சாதாரண வேலைக்காரிங்க ஐயா. நீங்க போய் எனக்கு காஃபி போட்டு கொடுக்கறதெல்லாம் வேண்டாங்க ஐயா. என்னம்மா நீ சாதாரண வேலைக்கார பொண்ணுன்னு உன்னை நீயே ஏன் தாழ்த்திக்கிற? இங்க பாரு சக்தி, நீ என் உயிரை காப்பாத்திருக்கிற தேவதம்மா. நீ என் கண்ணுக்கு எவ்வளவு உயரமா தெரியற தெரியுமா? செய்யற வேலையை வச்சு எப்பவுமே தன்னை தாழ்த்திக்க கூடாது. சரியா சக்தி? சரிங்க ஐயா. ஆனா காஃபி நான் தான் போடுவேன். நீ இப்படி பிடிவாதமா இருக்கிறத பார்த்தா எனக்கு காஃபி போட தெரியாது, அதை குடிச்சு உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுற மாதிரி இல்ல தெரியுது. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. அப்படின்னா நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னம்மா நீ ஏன் இப்படி சங்கோஜப்பட்டுக்கிட்டே நிக்கிற? போம்மா போ, அந்த ரூம்ல போய் உன் புடவை கிளீன் பண்ணிட்டு வா. போமா. சரிங்க ஐயா. வேணுமா? இந்தா, ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாத. எப்படிங்க உங்களால மட்டும் இப்படி முடியுது? என்ன கேள்வி இது? ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடுறதுனால எனக்கு கொலஸ்ட்ரால், அப்புறம் கேஸ் ட்ரபிள், ஓபிசிட்டி எதுவுமே ஆகிறது இல்ல. இங்க வாழ்க்கையே என்ன ஆகுமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன்.
உங்களுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சலா? கொடுங்க. ஏய் ப்ளீஸ் அது குடுமா. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். முதல்ல நான் சொல்றதை கேளுங்க, அதுக்கப்புறமா தரேன். ஓகே, நீ சொல்றபடி செய்யறேன். ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. வறுத்த முந்திரிய நீ என் கையில குடுக்காம நீ என்ன சொன்னாலும் என் மைண்ட்ல நிக்காது. அத குடுத்துட்டேன்னு வையேன், என் மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீ சொல்றத பீஸ்ஃபுல்லா கேப்ப. இப்ப நீ எடுக்கிறது தான் முடிவு. மை டியர் வைஃப், இப்ப சொல்ல நான் கேக்குறேன். இந்த வீட்ல நீங்க தான் வெட்டியா இருந்தீங்க. எனக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருந்துச்சு தெரியுமா? என் ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப நான் சொல்றதும் அதை விட பெரிய சந்தோஷத்தை நாம மிஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுக்கு தான். நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்து நல்ல காரியம் நடந்துகிட்டே இருக்கணுங்க. என்ன செய்யறது? எல்லாம் தெரிஞ்ச ருத்ராவுக்கு இந்த விஷயத்துல மட்டும் மூளை மழுங்கி போச்சு. தேவையில்லாம பேசாத. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? என் தங்கச்சி நம்மள பிரிச்சு பாக்குறதே இல்ல. நீ மட்டும் ஏன் பிரிச்சு பிரிச்சு பாக்குற? எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. எப்பவும் அண்ணி அண்ணின்னு மரியாதையா கூப்பிடுவா ருத்ரா. ஆனா நேத்து பாருங்க, ஒரு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு மளிகை சாமான் வாங்க தெரியலையான்னு ஈஸியா அசிங்கப்படுத்திட்டா. சரியா தானே கேட்டா? நீ அந்த வேலையெல்லாம் செய்யற? நீ மிஸ்டேக் பண்ணிட்ட. சரிங்க, நீங்க சொல்றது சரின்னே வச்சுக்குவோம். திரும்பவும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். உங்க தங்கச்சி நீங்க வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? நீ ஏன் அப்படி எல்லாம் ஃபீல் பண்ற? அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காதுமா. ஒரு வேளை அப்படி நடந்துருச்சுன்னா? வேலைக்கு மட்டும் இல்ல, உன் மூளைக்கு நீ லீவ் விட்டுரு, எல்லாம் சரியா போயிடும். உங்கள ஏய் ஏய் என்ன பண்ற? ஏன் இப்படி பண்ண இந்து? இப்ப நான் சொல்றத நீங்க கேட்கணும். ருத்ரா கிட்ட போய் சிவா அனிதா கல்யாண விஷயத்தை பத்தி நான் பேசினேன். நல்ல விஷயம் தானே பண்ணிருக்க. அவங்கள நாம தான் குழந்தையா நினைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு கல்யாண வயசு வந்து வருஷமாயி போச்சு. பாரு, சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வரிசையா கல்யாணம் நடக்குது. இவனுக்கும் நடக்க வேணாமா? எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பேசுனீங்க. இதேதான் நானும் ருத்ரா கிட்ட போய் பேசினேன். ஆனா அவ என்ன மதிக்கவே இல்ல. மதிச்சிருந்தா இப்படி எல்லாம் பேசுவாளா? ஒரு பிடியே கொடுக்காம பேசுறா. சிவா அனிதாவோட கல்யாணம் முக்கியம் இல்லையா? இல்ல நம்ம புள்ள சிவாவ அவ மகா அனிதாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசினது அவளுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியலையே. ருத்ரா மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காளோன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஏன் தப்பாவே பேசுற? இவ்வளவு காலம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். ஒரு செகண்ட் ஆகுது என் தங்கச்சி நம்மள வேற மாதிரி பாத்திருப்பாளா இல்ல வேற மாதிரி நினைச்சிருப்பாளா? ஏதோ டென்ஷன்ல இருந்திருப்பா. நீ அப்ப போய் கேட்டிருப்ப. தப்பான நேரத்துல கேட்டதாலதான் ருத்ரா அப்படி பேசிருப்பா. அதெல்லாம் நல்ல நேரத்துல தான் நான் போய் பேசினேன். அப்படியா? இன்னைக்கு எந்த பக்கம் சூலம்? அமிர்த யோகம் எத்தனை மணிக்கு எங்க சொல்லு பாப்போம். ஏங்க இப்படி உயிரை எடுக்கிறீங்க? சிவா அனிதா கல்யாணம் இன்னைக்கா நாம புதுசா பேச போறோம்? சூளம் மூளெல்லாம் பாக்குறதுக்கு அது என்னைக்கும் முடிவானது தானே. இன்னைக்குன்னு இல்ல, இத பேசுறதுக்கு ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்டா இருக்கிறவ கேட்டிருப்பால. எல்லாத்தையும் ஷார்ப்பா புரிஞ்சுக்கிற ருத்ரா இத பத்தி பேசினா மட்டும் அவாய்ட் பண்றானா? சந்தேகம் வராதா? அதத்தான் நானும் சொல்றேன். என்னைக்கும் முடிவானது தானே. இங்க பாரு, சிவா அனிதா ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு அவங்களுக்கு சின்ன வயசுலயே தெரியும். அவங்களுக்குள்ள லவ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ ஏன் இப்ப புதுசா டென்ஷன் ஆகுற? ஆமா, நான் டென்ஷன் ஆயிட்டேன். எனக்கு என்னவோ தப்பா படுது. அத இப்ப நீங்க தான் சரி பண்ணணும். அவ்வளவுதானே? நான் டென்ஷனா இருக்கேன், என்ன கொஞ்சம் கூல் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொல்லி இருந்தா நான் பண்ண மாட்டேனா? அதுக்குதான் கைவசம் நிறைய இருக்கே, அத நான் யூஸ் பண்ணிருப்பேனே. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆனா முதல்ல நான் சொல்றத நீங்க ஆரம்பிங்க. நேரா உங்க தங்கச்சி கிட்ட போய் பேசி ஒரு நல்ல முடிவோட வாங்க. என் டென்ஷன் எல்லாம் தன்னால குறைஞ்சிரும். ஓகே, நான் பேசிடுறேன். ஆனா இப்ப எனக்கு வறுத்த முந்திரி வேணும். தரேன். ஆனா நீங்க ருத்ரா கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி எப்படி பேசுவீங்களோ அத அப்படியே வந்து என்கிட்ட சொல்லணும். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நான் உன் கூட பேச மாட்டேன். நம்பிக்கை இல்லாமலே அவங்க கூட குடும்பம் நடத்தி 3 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். ஏன் உங்க தங்கச்சி கிட்ட சொல்றத என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? தங்கச்சி இந்த மாதிரி அந்த மாதிரி சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம், அவ்வளவுதான். சூப்பருங்க.
நீங்க இப்படியே பேசுங்க. ஒருவேளை ருத்ரா என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி உங்ககிட்டயும் நடந்துகிட்டானா, இப்ப நான் உங்ககிட்ட சொல்ற மாதிரி நீங்களா சொல்ற மாதிரி ருத்ரா கிட்ட சொல்லணும். என்ன திடீர்னு இப்படி குக்கி போடுறா? இந்த குக்கில நான் புழுவா இல்ல மீனா தெரியலையே. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி தானே, கேப்போம். சொல்லு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகங்க. ருத்ரா இப்போ புருஷனோட இல்ல, அதனால அவளுக்கு கல்யாண நாளே பிடிக்கலையோ? சரி சரி, அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அவளோட நினைப்ப வாழ போற சின்னஞ்சிறுசுங்க மேல திணிக்க கூடாதுல்ல? ஐயோ, என்ன பயங்கரமான குக்கியா இருக்கு. தங்கச்சி கிட்ட இதை எப்படி நம்ம கேட்க முடியும்? நான் ஒன்னும் தப்பான எண்ணத்துல எல்லாம் கேட்கலங்க. ஒருவேளை நான் சொல்றது உண்மையா இருந்தா பாதிக்கப்பட போறது நம்ம பையன் சிவாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, ருத்ரா பொண்ணு அனிதாவோட வாழ்க்கையும் தானே. எல்லாருடைய நல்லதுக்காகவும் தான் நான் இத சொல்றேன், சரிதானே? ருத்ரா, நான் பேச வந்தாதானே புடி கொடுத்து பேச மாட்டேங்கிற. இப்ப உன் அண்ணன் கேப்பான், என்ன பண்றேன்னு பாக்குறேன். சக்தி, போட்டோ எல்லாத்தையும் பாத்தங்கய்யா, சூப்பரா இருக்கு. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன சக்தி? இல்ல, நீங்க நிறைய பேரோட சேர்ந்து விருது வாங்குற மாதிரி, நீங்க தனியா இருக்கிற மாதிரி போட்டோலாம் இருக்கு. ஆனா இங்க உங்க குடும்ப போட்டோ எதுவுமே இல்ல. அதான் வருத்தமா இருக்கு. அதெல்லாம் இருக்குமா, ஆனா என்கிட்ட இல்ல, என் ஒய்ஃப் கிட்ட இருக்கு. வேணா உன்னோட விருப்பத்துக்காக யார் மூலமாவது அந்த போட்டோவை வாங்கி பெருசா ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுறேன், சரியா? சரி, காஃபி எடுத்துக்க, அப்படியே வெளியில காத்தோட்டமா போய் சாப்பிடலாம். ஐயோ இல்லங்கய்யா, நான் இப்படியே காஃபி சாப்பிட்டு கிளம்புறேன். இல்ல சக்தி, அங்க வெளியில கார்டன்ல காத்தோட்டமா இருக்கும், அங்க போய் காஃபி சாப்பிடலாமே. சரிங்கய்யா. வா. நல்ல வேலை, சக்தி போட்டோவை பார்க்கல. பார்த்திருந்தா ருத்ராவுக்கும் நமக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை பார்த்தாலே பயந்து விலகி போக ஆரம்பிச்சிருப்பா. அதனால இவளுக்கு இந்த உண்மை தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நம்ம குடும்பத்துக்கும் நமக்கு இணைப்பு பாலமே சக்தி தான். என்னம்மா, காஃபி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல? சூப்பரா இருக்குங்கய்யா. இவ்ளோ டேஸ்டான காஃபிய நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்ல. இப்ப புரியுதா நான் ஏன் காஃபி ஷாப் வச்சிருக்கேன்னு? இந்த டேஸ்டுக்கு சிட்டிக்குள்ள பல பேர் அடிக்டா இருக்காங்க. அந்த மாதிரி நீ அடிக்ட் ஆகி
அடிக்கடி என்ன பார்க்க வரணுங்கிறதுக்காக என் கையால இப்படி ஒரு காஃபியை போட்டு கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு காஃபிக்கு எல்லாருமே அடிமையாக தான் செய்வாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க ஐயா. ஐயா, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீ என்ன கேட்டாலும் நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். என்னன்னு கேளுமா. இல்ல, பிசினஸ்ல நீங்க என்னதான் கோடி கோடியா சம்பாரிச்சாலும் இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க மட்டும் தனியா இருக்கிறது மன ரீதியா உங்களுக்கு சிரமமா இல்லீங்களா ஐயா? பழகிடுச்சுமா. இங்க பாருமா, தனிமையை நாமளா தேர்ந்தெடுத்தா அது சொர்க்கம்மா. தனிமைக்குள்ள நாம தள்ளப்பட்டா அது நரகம். இதுல நான் 2வது ரகம்தான். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னால தனியா ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்படியே மனசு கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும். எங்கேயாவது 4 பேர் நின்னா அவங்களுக்கு இடையில புகுந்து நிக்கணும்னு தோணும். ஆரம்பத்துல எனக்கு தனிமை அவ்வளவு அவஸ்தையா இருந்துச்சுமா. அப்புறம் காலப்போக்குல இதான் வாழ்க்கைன்னு மனசு தானா தனிமைக்கு பழகிருச்சுமா. இப்போதைக்கு என்னால சமாளிக்க முடியாத பிரச்சனைன்னா அது எனக்கு இருக்கிற இந்த ஆஸ்துமா தான். மத்தபடி மனரீதியா எல்லாத்தையுமே சமாளிக்க பழகிட்டேம்மா. என்ன சக்தி, நான் சொன்னதையெல்லாம் கேட்டு உனக்கு ஃபீல் ஆயிடுச்சா? ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். போக போக அப்புறம் உனக்கும் பழகிடும். சக்தி, என்னம்மா உன் புடவையில இன்னும் சேர் இருக்குது? ஐயா, நல்லாதாங்க ஐயா கிளீன் பண்ண. அப்படி இருந்தும் போகாம இருக்கு. சக்தி, நீ என் கூட கொஞ்சம் வாமா. ஐயா, எங்க? வாமா சொல்றேன். வா வான்னு சொல்றேன்ல. வாமா வா. என்னங்கய்யா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டேன்னு சொன்னீங்க. ஆனா சின்ன வயசு குழந்தைங்க விளையாடுற பொம்மைங்க, குழந்தைங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து புடவை வரைக்கும் எல்லாமே புத்தம் புதுசா இருக்கே. இதெல்லாம் என் பொண்ணுக்காக எடுத்து வச்சதுமா. என் பொண்ணு குழந்தையா இருந்தப்பவே நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சிட்டோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருந்தோம்னா என் மகளோட பிறந்த நாள எப்படி எல்லாம பிரம்மாண்டமா கொண்டாடி சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலம்மா. அதுக்காக என் பொண்ணு பக்கத்துல இல்லைன்றதுக்காக அவளோட பிறந்த நாள என்னால கொண்டாடாம இருக்க முடியுமாம்மா? அவளோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து அதுதான் என் பொண்ணுன்ற நினைப்புல கேக்க முன்னால வச்சு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மை டியர் டாட்டர்னு இப்படி நானா என் பொண்ணுக்கு பர்த்டே விஷ் பண்ணுவேன்.
ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்களே உடம்புக்கு முடியாதவர், தயவு செஞ்சு அழாதீங்க ஐயா. இந்த இடத்துல வந்து நின்று அவளுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலே நான் இப்படித்தாம்மா எமோஷனல் ஆயிடுறேன். ஓகே, ஐ எம் ஆல்ரைட் நவ. நான் ஒரு இடியட். நான் எதுக்கு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேங்கிறத மறந்துட்டு என் சோக கதையெல்லாம் சொல்லி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதுல ஒண்ணு எடுத்துக்கம்மா. ஐயா அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க ஐயா. அதெல்லாம் கிடையாது. உன் புடவை தான் சேரா இருக்குல்ல, கண்டிப்பா நீ இதுல ஒரு புடவையை எடுத்து மாத்திக்கிட்டு தான் ஆகணும். இல்லைங்க ஐயா, வேண்டாம். இதெல்லாம் உங்க பொண்ணுக்காக நீங்க ஆசாசையா பார்த்து வாங்கினது. இந்த புடவைங்களுக்கெல்லாம் விலை மதிப்பே கிடையாதுங்க ஐயா. இது எல்லாம் உங்களோட உண்மையான அன்பு நிறைஞ்சிருக்கு. உங்க மகளோட நினைப்ப சுமந்துட்டு இருக்கிற இந்த புடவைங்கெல்லாம் இங்கே இருக்கிறது தான் சரி. அப்படின்னா நீ எனக்கு யாருமா? ஐயா என்ன சொல்றீங்க நீங்க? நீயும் என் பொண்ணு மாதிரின்னு சொல்றமா? சரி, என் பொண்ணுக்கு வாங்கின புடவைய என்னோட இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்குறேன். இங்க பாரு, என் மகளுக்கும் உன்னோட வயசு தாம்மா இருக்கும். உன்னை பாக்குறப்பெல்லாம் என் மகளும் இப்படித்தான் இருப்பான்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டுப்பேன் தெரியுமா? உன்னை என் மக மாதிரி நினைக்கிறதுனாலதான் நான் இதுல இருந்து ஒரு புடவை எடுத்துக்க சொல்றேன். ப்ளீஸ் எடுத்துக்கம்மா. ஏம்மா, ஏன் யோசிக்கிற? நீங்க இவ்ளோ பாசத்தோட சொல்றதுனால நான் இந்த புடவையை வாங்கிக்கிறேங்க ஐயா. ஆனா உங்க கையால நீங்களே அந்த புடவையை எடுத்து கொடுக்கணும். உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? இந்தம்மா. பாசத்தோட என் அப்பாவே எனக்கு புடவையை கொடுத்த மாதிரி இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்க்கையில எந்த குறையும் வராதுமா. நல்லா இருப்ப, நல்லா இருப்பம்மா. ருத்ராமா வீட்டுல வேலை செய்யற சாதாரண வேலைக்காரினா என் மேலே இவ்ளோ அன்பு காட்டுறீங்க. உங்க மனைவி மேல நீங்க இவ்ளோ அன்பு காட்டியிருப்பீங்க. அவங்களுக்கு எப்படி உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு மனசு வந்துச்சுன்னு தெரியல. இதுல யாரு மேலும் தப்பு இல்லம்மா. எல்லாத்துக்கும் விதிதான் காரணம். எங்க பிரிவையும் நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். உங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த அம்மாவும் உங்க பொண்ணும் எங்கயா இருக்காங்க? அவங்க பக்கத்துல தான் இருக்காங்கம்மா. ஆனா எங்களுக்குள்ள உறவு முறை ரீதியா 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டுருச்சு. சரிம்மா, நான் வெளியில இருக்கேன், நீ புடவை மாத்திட்டு வா. ஐயா, என்ன சக்தி? என்னால
இந்த புடவைய மாத்திக்க முடியாதுங்க ஐயா. ஏமா? ஏன்னா இப்ப நான் கட்டியிருக்கிறது வேலைக்காரங்களுக்கான யூனிஃபார்ம். இத நான் மாத்திக்கிட்டு போனா என்ன புடவை மாத்திருக்க, உனக்கு இதை யாரு கொடுத்தான்னு நிறைய கேள்வி வரும். அதனால நான் இத கையிலேயே எடுத்துட்டு போறேன். ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் நாள்ல உங்க ஞாபகார்த்தமா நான் இதை கட்டிக்கிறேங்க ஐயா. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சரி. அப்ப நான் கிளம்புறேங்க ஐயா. இருமா, சாப்பிட்டுட்டு போலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ருத்ராமா கோயிலுக்கு போவாங்க. அதுக்கான பூஜை சாமான்லாம் வாங்கணும். சரி சரி, வா, நான் கார்ல டிராப் பண்றேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க ஐயா. நீங்க சொன்னதே போதும். நானே போய்க்கிறேங்க ஐயா. ஓகேம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க ஐயா, சரி. வரேன். வா. வெள்ளிக்கிழமை ருத்ரா கோயிலுக்கு போறானா முருகன் கோயிலுக்கு தான் போவா. அப்படின்னா நிச்சயம் நம்ம பொண்ணு அங்க வருவா. நிச்சயமா வருவா. யாரு யாருன்னு கேக்குறேன்ல. என்ன ஒரு நாள் கூட நீ நினைச்சு பார்க்கவே இல்லை. அதனால என்ன உனக்கு தெரியல. என்ன கொடுமை அனிதா இது. நான் தான் நீ, நீ தான் நான். நான் தான் உன் மனசாட்சி. நீ பிறக்கும் போதுதான் நானும் பிறந்தேன். ஆனா இன்னைக்கு தான் நம்ம மீட் பண்றோம். உனக்கு எல்லாமே இருக்குன்ற திமிருல உனக்குள்ள நான் இருக்குன்றதே மறந்து வளர்ந்துட்டேன். நான் வந்துட்டேன்ல, இனிமே உனக்கு நிறைய தெரியும். தெரிய வைப்பேன். கைண்ட்லி வித் யோர் பெர்மிஷன். பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன் சிரிப்பு சரியில்லையே. நீயும் என்ன கிண்டல் பண்ணி தான் சிரிக்கிற. இல்ல துன்பம் வரும் வேளையில் சிரிங்கன்னு நம்ம தாத்தா சொல்லிருக்காரே, ஞாபகம் இருக்கா? தெரியலையே யாரு. சரியாத விடு, உனக்கு தெரிஞ்ச மாதிரியே சொல்றேன். ருத்ரா அம்மா அடிக்கடி உன்கிட்ட கோவப்படாத, பொறுமையாருன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அப்படி அவங்க சொல்றது அட்வைஸ் இல்ல, அவங்களோட அனுபவம். என்னதான் மாடர்ன் உலகத்துல இருந்தாலும் ஒரு பொண்ணு சொசைட்டில இண்டிபெண்டா பிசினஸ் பண்ணி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி ஜெயிக்கிறது ஈஸி இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில ருத்ரா அம்மா ஜெயிச்சிருக்காங்கன்னா அது அவங்களோட அனுபவம். அட்வைஸ் பண்றியா எனக்கு? உன் அட்வைஸ் ஒன்னும் எனக்கு தேவையில்லை. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அனிதா கிட்ட அந்த பயம் இருக்கணும். நீ காதல கேட்டாலும் காதல தருவேன், நீ கத்தி கேட்டாலும் கத்தி எடுத்து தருவேன். நாம ரெண்டு பேருக்கும் போறப்பு இறப்பு ஒன்னாதான் நடக்க போகுது. இதுல நான் உனக்கு பிடிக்காதத பேச மாட்டேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. தேங்க்ஸ். இந்த
இந்த சக்தி என்ன பண்ணியோ அம்மாவை மயக்கிடுறான். அம்மா பெரிய ஆளுதான், ஆனா அம்மாவோட உசுறு நான் தான். நான் கொலை பண்ணா கூட என்ன காப்பாத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த சக்தி விஷயத்துல மட்டும் என்ன 0 ஆக்கிடுறாங்க. என்னால முடியல. நான் சக்தியை திருப்பி அடிக்கணும். நான் அனுபவிக்கிற வலிய பல மடங்கு அவளுக்கு திருப்பி தரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் ஒரு ஐடியாவை சொல்றதை விட நீ ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சனா சக்தி பெயினை அனுபவிக்கும் போது உனக்கு ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம் கிடைக்கும். சொல், நான் உன் கூட இருப்பேன். அவளுக்கு என்ன ஆகணும் அத சொல்லு முதல்ல. அவ சாக கூடாது, ஆனா அவ ஒரு கல்லு மாதிரி, ஜடம் மாதிரி ஆடாம அசையாம அப்படியே இருக்கணும். வேலை செய்யறதுக்காக அவ மாடிக்கு போவான். மாடியில இருந்து தள்ளி விட்டுலாமா? என்ன சைலண்ட் ஆயிட்ட? கட்சி மாறிட்டியா? மனசாட்சி மாறாது, மனுஷன்தான் மாறுவான். நீ சொல்ற ஐடியால அவ சாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வேற யோசி. இருட்டிலே இருந்து யோசிக்காத, வெளிச்சத்துக்கு வா. லைட் எல்லாம் போடு, வெளிச்சத்துல நிறைய தெரியும். நீ எனக்காக அதை செய்ய மாட்டியா? சரி. ஏய், என்ன மறைஞ்சிட்ட? என்னாச்சு உனக்கு? ஏய், வா இங்க. நல்ல ஐடியா, சூப்பர் மனசாட்சி. அவளை இன்னைக்கு வச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் சுத்து போட்டு இவ்வளவுதான் தேடிக்கிட்டு இருந்தோம். கடைசியில அவளே வந்துட்டா. அவகிட்ட நைஸா பேசி அந்த ஆள் யாருங்கிறத தெரிஞ்சுப்போம். சக்தி, அப்பா நீங்களா? என்னப்பா இந்த பக்கம்? உன்னை தேடிதாம்மா வந்தேன். என்ன தேடி வந்தீங்களா? எதுக்குப்பா? யாரோ ஒரு ரவுடி உன் கையை பிடிச்சு இழுத்து வம்பு பண்ணானா? உண்மையா அது? சொல்லு சக்தி. இந்த விஷயம் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? அந்த பொறுக்கி உன் கையை பிடிச்சு இழுத்து வம்பு பண்ணத எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் பார்த்திருக்காமா. அவன் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான். அதனால தான் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தம்மா. உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டவன் யாருமா? அது கேசவனோட ஆளுதான்ப்பா. இனிமே என் பொண்ணுகிட்ட நெருங்காதுன்னு அந்த கேசவன் கழுத்துல அருவாளை வச்சு உயிர் பயம் காட்டி அனுப்புனதுக்கு அப்புறமும் அவன் அடியாள் ஒருத்தன் உன் கைய பிடிச்சி இழுத்திருக்கான் அப்படின்னா என்ன துணிச்சல் இருக்கணும் அவனுக்கு. இப்பவே போய் அந்த கேசவனையும் அவங்க ஆளுங்களையும் கண்டம் துண்டமா வெட்டி போட்டு வந்துடுறமா. ஐயோ அப்பா, வேண்டாம்ப்பா. அப்பா வேண்டாம்ப்பா. அவனுங்களாம் இனிமே உயிரோடையே இருக்கக்கூடாதுமா. அப்பா, அந்த பொறுக்கி ராஸ்கலுக்கு ஒருத்தர் நல்ல பாடம் புகட்டி அனுப்பிட்டாரு. இனிமே அவன் என் பக்கத்திலேயே வரமாட்டான். அந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்கதாண்டி நான் ஆர்வமா இருக்கேன். நீயே பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. அப்பா, என்னம்மா சொல்ற? அந்த ரவுடிக்கு பாடம் புகட்டி அனுப்புனவர் யாருமா? அவர் எனக்கு தெரிஞ்சவருப்பா. அதனாலதாம்மா கேக்குறேன், அந்த அவரு யாரு? ஒரு நாள் நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தப்போ ஐயா, என்னங்கய்யா செய்து? நான் ஆஸ்துமா பேஷண்ட். ஐயோ
எங்கே மிஸ் பண்ணிட்டேன். இதோ இதான பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த இன்னலர்ல தான் என் மூச்சே இருக்குமா. நீ மட்டும் இதை சரியான நேரத்தில் கொடுக்கலன்னா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். இப்படிதான்ப்பா அவர் எனக்கு பழக்கமானாரு. அவர் என்ன மக ஸ்தானத்துல வச்சு பாக்குறாரு தெரியுமா. அவர் மட்டும் என்ன சரியான நேரத்துல வந்து காப்பாத்தலனா என் நிலைமை என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட மனுஷங்க இன்னும் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி பொண்ணை பெத்த அப்பனுங்க தைரியமா பிள்ளைங்களை வெளியில அனுப்ப முடியுதுமா. ஆமா, அவர் பேர் என்னமா? ஐயோ தெரியாதுப்பா. என்னம்மா, அந்த மாதிரி ஒரு நல்லவர் பேரை தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியேம்மா. அவ்வளோ பெரிய மனுஷங்கிட்ட உங்க பேர் என்னன்னு நான் எப்படிப்பா கேட்க முடியும்? ஆமா ஆமா, கேட்க முடியாதுதான். ஆனா உன் மானத்தை காப்பாத்தின அந்த உத்தமரை பார்த்து நான் நன்றி சொல்லி ஆகணுமா. வாமா, போய் அவரை பார்க்கலாம் வா. அப்பா அப்பா. என்னம்மா? இல்லப்பா, நான் வீட்டை விட்டு வந்து ரொம்ப நேரமாச்சு. ருத்ராமா தேடுவாங்க. நம்ம இன்னொரு நாளைக்கு போகலாம்ப்பா. அப்படியாம்மா? இதுக்கு மேல வற்புறுத்தி கேட்டா இவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். ஒரு நாள் இவ மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்மளும் கூடவே வந்து அந்த ஆளை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போக சொல்லலாம். அதுதான் சரியா இருக்கும். என்னப்பா யோசிக்கிறீங்க? உலகத்துல அவரை மாதிரிலாம் நல்ல மனுஷங்க இருக்க முடியுமான்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா. ஆமாம்மா, அது என்னம்மா கையில போடவ? புதுசா வாங்கினியா என்ன? இல்லப்பா, அவர்தான் எனக்கு இந்த புடவையை கொடுத்தாரு. எங்க கொடு பார்க்கலாம். இது ரொம்ப விலை அதிகமா இருக்கும் போல இருக்கே சக்தி. ஆமாப்பா, இத அவர் பொண்ணுக்காக எடுத்ததாம். ஓ, நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் சொல்லி இந்த புடவைய நீயே வச்சுக்கோன்னு எனக்கு அன்பா கொடுத்தாருப்பா. எப்படியோமா உனக்கு ஒரு நல்ல மனிதரோட பழக்கம் கிடைச்சிருக்கு. எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இந்தம்மா. சரிம்மா, வா போலாம். சரிப்பா. ஸ்விட்ச் போர்டு எங்க இருக்கு? என்ன ஷாக்கே அடிக்க மாட்டேங்குது? ஸ்விட்ச் போடுவோம். அடிக்கவே இல்லை. அதான் போன் இருக்கே, கூகுள்ல தேடுவோம். ஸ்விட்ச் போர்டில் ஷாக் அடிக்க வைப்பது எப்படி? இப்படியெல்லாம் தேடினா மாட்டிப்போம். ஸ்விட்ச் போர்டில் என்ன காரணங்களால் ஷாக் அடிக்கும்? இப்படி தேடுவோம். அப்பாடா, கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நீ செத்தடி. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நிறைய இருக்கே. சரி, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிஷியனுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ எலக்ட்ரிஷியன். எலக்ட்ரிஷியன் தான் மேடம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? ஸ்விட்ச் போர்டுல ஷாக் அடிக்குது. அது ஏன் அப்படி ஆச்சு? நேர்ல பார்த்தா தான் சொல்ல முடியும். அட்ரஸ் சொல்லுங்க. நான் சொல்றேங்க. ஒரு ஸ்விட்ச் போர்டுல எப்படி எல்லாம் ஷாக் அடிக்கும் எனக்கு சொல்றீங்க? சரின்னு பட்ட நான் அட்ரஸ் சொல்றேன்.
உங்களுக்கு எதுக்கு மேடம் அதெல்லாம்? ஷாக் அடிச்சா எல்லாரும் சரி பண்ணுங்கன்னு தான் கேட்பாங்க. நீங்க என்னடானா ஷாக் அடிக்க வைக்கிறத பத்தி கேக்குறீங்க? முதல்ல உங்கள்ட்ட அட்ரஸ் தான் கேட்டேன். ஆனா நீங்க கேக்குறத பார்த்தா உங்களையே நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. வில்லங்கமா இருக்கே. வீடியோ கால்ல வாங்க, உங்க முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, கூகுள்லயே தேடுவோம். ஷாக் சீன்ஸ் இன் சினிமாஸ். மிக்ஸி ஒயரை வச்சு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? அனிதா, என்ன அனிதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, ஒரு செம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் நான் நினைக்கிற மாதிரி கரெக்டா நடந்துச்சு, அந்த சக்தியோட தொல்லை இதோட முடிவுக்கு வந்துரும். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அத்தை? நீ கேட்டு நான் எப்பயாச்சும் மறத்திருக்கேனா சொல்லு? கண்டிப்பா செய்யற அனிதா. உன் பிளான் என்னன்னு சொல்லு. மிக்ஸி ஒயர்ல கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். சக்தியை கூப்பிட்டு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்ல போறேன். ஜூஸ் போடுறதுக்காக மிக்ஸி ஒயரை எடுப்பான். தொட்ட உடனே அப்படியே ஷாக் அடிச்சு நிப்பான். என்ன சொல்ற அனிதா? இத பண்ணாதானே சக்திக்கு ஷாக் அடிக்கும். ஆனா இத கேட்டதுல இருந்தே எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு தெரியுமா? அனிதா, சக்திய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்றோம் சரி. ஆனா இப்போ உலகத்தை விட்டே அனுப்பணுங்கிறியே, கொஞ்சம் யோசி அனிதா. ஆஃப்டர் ஆல் அந்த சக்தி நம்ம வீட்ல ஒரு வேலைக்காரி தான். அவளுக்காக நாம இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணுமா என்ன? ஆஃப்டர் ஆல் வேலைக்காரி தான் அத்தை. ஆனா அவ பண்ற வேலை எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நானி படத்துல ஒரு சாதாரண ஈ வந்து எவ்வளவு கொடைச்சல் கொடுக்கும் அப்படி இருக்கு எனக்கு. இவ்ளோ சொத்து இருக்கு, அத ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஷாக் கொடுக்கறாளே, ஒருவேளை ஜெயில் சாப்பாடு சாப்பிட வச்சிருவாளோ? என்னத்தை யோசிக்கிறீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அனிதா. இந்த வீட்ல உங்க அம்மாவை கூட உன்னை பத்தி சரியா தெரியாது. புள்ளைய பாத்துக்கிற அளவுக்கு ருத்ராவுக்கு நேரமும் கிடையாது. அது தெரிஞ்சதுனாலதான் நான் எந்த வேலைக்கும் போகாம உங்களை எல்லாம் பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டு நான் வீட்லயே இருக்கேன். என்னைக்காவது நான் உன் ஆசைக்கு குறுக்க நின்னு இருக்கேனா? யோசிச்சு பாரு. நீ சின்ன பொண்ணு, உனக்கு பின்னாடி வரப்போற ஆபத்தை பத்தி தெரியாது. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. சக்தி செத்துட்டானா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ, ஜெயில நீ இருக்கிறத என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நீங்க நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை வராது. அவளுக்கு அப்படியே ஷாக் அடிச்சதும் கை காலெல்லாம் துடிக்கும். ஏதோ இப்படி வலிப்பு வந்த மாதிரி ஆயிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு நாமளே காப்பாத்திடலாம். அவ உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முளை இருக்கும். ஆனா அவ ஒரு ஜடமா இருப்பான். கையும் காலும் இழுத்துட்டு இப்படியே இருப்பான். ஐயோ, கற்பனை பண்ணி பாருங்க அத்தை. அவளுக்கு இதுதான் சரியான தண்டனையா இருக்கும்.
நல்லாவே யோசிச்சிருக்க அனிதா. நீ இவ்ளோ யோசிப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிற? அத்தை, என் உள் மனசு ஐடியா கொடுத்துச்சு அத்தை. அததான் இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இப்ப பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். அவ்வளவுதான் அத்தை. இத இந்த கம்பில தொட்டு பாருங்க. இந்த இல்ல 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 இல்ல, இது நீ பண்ண பிளானு, நீயே பண்ணி பாரு. ஒரு விஷயத்தை யோசிக்கிற வரைக்கும் தான் நாம என்ன வேணாலும் யோசிக்கலாம். முடிவு எடுத்துட்டேன்னு வை, தயக்கமே இருக்க கூடாது. செக் பண்ணு, செக் பண்ணு. சரிங்க அத்தை. அத்தை, ஓகேயா? சூப்பர் அனிதா. இருங்க அத்தை, பாத்து. ஒரே நிமிஷம் அத்தை. சக்தி. ஏய் அனிதா. ஹே சக்தி. அனி 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 அனிதா, கத்தாத கத்தாத. மலரு மாடியில ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அவளை முதல்ல வெளியில அனுப்பணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சத்திய கூப்பிடணும். நாம இதை செய்யும் போது வீட்டுல யாரும் இருக்க கூடாது. அப்பதானே நம்ம மாட்டிக்காம இருப்போம். அத்தை, மணி மாமா மேல இருக்காரே. அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தா போதும். அப்புறம் அவரு கீழே வரவே மாட்டாரு. கரெக்ட் அத்தை. அத்தை, வேலைக்காரி மலர் இங்கதான் வரா. அவளை எப்படி வெளியே அனுப்புறது? அது என்ன பெரிய விஷயமா? அவளை நான் பாத்துக்கிறேன், நீ வா. மலர், மா இங்க வா வா. என்னங்கம்மா? எங்களுக்கு சோன் பப்படி சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம வழக்கமா வாங்குற அந்த கடை மெயின் ரோட்ல இருக்குல்ல, அங்க போய் வாங்கிட்டு வந்து. அம்மா, இந்த சோம்பப்படி பக்கத்துல இருக்க கடையிலேயே கிடைக்குமா? அது எங்களுக்கு தெரியாதா? நான் சொல்ற கடையில சோன் பப்படி ரொம்ப சாஃப்டா இருக்கும், சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். போ, போய் வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. எப்படி? நீங்க வேற லெவல் அத்தை. சரி வா போலாம். யார் கலட்டினா? சரி, நாமளே மாட்டிடுவோம். ஐயோ, அத்தை பாத்தீங்களா என்ன ஆட்டம் காட்டினா? இப்போ கரண்ட் அவளுக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி கை கால்லாம் இழுத்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல தொப்ப கட்டி நீ கீழே விழுந்துருவா பாருங்களேன். அங்க பாரு அனிதா. ஐயோ அத்தை, சிவா வரா. எங்க 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 எங்க? சக்தி, உட்காருங்க அத்தை. சக்தி.
சக்தி சக்தி என்னாச்சு? ஐயோ அத்தை, சிவா கிச்சனுக்குள்ள போறான். இவன் இங்க வருவான்னு எனக்கு எப்படி தெரியும் அனிதா? சக்தி சிவா அங்க போகாத, அவள தொடாத. சக்தி ஐயோ அத்தை, என்ன தைரியம்! என் கண்ணு முன்னாடி சிவா அவளுக்கு முத்தம் தரான். இல்ல அனிதா, சிவா முத்தம் கொடுக்கல, அவனே ஷாக்ல இருக்கான். எனக்கு தெரியுது அத்தை, இந்த சுச்சுவேஷன்ல கூட இப்படி நடக்கிறதே என்னால தாங்கிக்க முடியல. டேய் சிவா, அவளை தொடாதடா சிவா. ஏய் உன்னை- ஏய் எங்க போற? ஏய் சிவா, ஐயோ, இப்ப இவளுக்கும் ஷாக் அடிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, அனிதா, இவங்களை காப்பாற்றணும், யாராவது ஒருத்தர் அடி வாங்கணும். யார் அடிக்கலாம்? இவங்க எல்லாரும் முதலாளிங்க. இவங்களை அடிச்சா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். இவரையும் அடிக்க முடியாதே. இருக்கவே இருக்கா சக்தி. இவளை எவ்வளவு வேணா அடிக்கலாம். அனிதா, வலிக்குது அத்தை. என்னத்த வயித்து பிடிக்கிறீங்க? நீதான் வயித்துல குத்திக்கிட்டே இருந்தியே. ஆமா, நீயே கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்க. உங்க பையன் வெளு வெளுன்னு வெளுத்துட்டான் அத்தை. ஐயோ, சார், தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தானே என்ன காப்பாத்த வந்தீங்க. நான் காப்பாத்த தான் வந்தேன், ஆனா ப்ராப்பரா அதை செய்யல. நான் முன்னாடியே ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து லேசா தட்டி விட்டுருக்கணும். இல்லைன்னா மெயின் பாக்ஸ்ல போய் பவர் கட் பண்ணி விட்டுருக்கணும். ஆனா நான் ரெண்டுமே செய்யல. உன்னை பார்த்த உடனே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, யோசிக்கவே தோணல. அதான் அவசரப்பட்டு வந்து உன்னை தொட்டு இழுத்துட்டேன். சாரி. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட நீங்க செஞ்ச மாதிரி தான் நான் செஞ்சிருப்பேன். அதுக்கு ஏன் சார் சாரி எல்லாம் கேக்குறீங்க? அந்த சாரியை வாபஸ் வாங்குங்க. நான் சொன்ன தேங்க்ஸை அக்செப்ட் பண்ணுங்க. ஐயோ, சக்தி சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? நீ சொன்ன அந்த தேங்க்ஸை நான் வாங்கிக்கிறேன். போதுமா? போதும் சார். சார், ஷாக் அடிச்சிட்டா ரொம்ப டயர்டா தெரியும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார். உங்களுக்கு நான் ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். இல்ல, உனக்கு தான் ஜாஸ்தியா ஷாக் அடிச்சிருக்கு. நான் அத்தை கிட்ட சொல்றேன், நீ போய் ரெஸ்ட் எடு. இன்னும் 2 நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது என்னோட அட்வைஸ் இல்ல, ஆர்டர். ஓகே சார்.
அம்மா, நான் இப்போ எலக்ட்ரீஷியனை வர சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் யாரும் ஸ்விட்சை எதுவும் தொட வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி அண்டு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ஆனால் எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியல. எலக்ட்ரீஷியன் வந்தால் தான் தெரியும். அம்மா, ஒரு 2 நாளைக்கு சக்தி கிட்ட யாரும் வேலை சொல்ல வேண்டாம். பாத்தீங்களா அத்தை, சிவா பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் இருக்கும் போதே அவன் சக்தி கிட்ட பேசுறான், அவளை பார்த்து ஸ்மைல் பண்றான். அனிதா, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதம்மா. சிவா சாதாரணமா தான் அவகிட்ட பேசிட்டு இருக்கான். உனக்கு அது தப்பா தோணுச்சுன்னா ஏன் இது நடந்துச்சுன்னு யோசி. உன் தப்பான பிளான்னால தான் இதெல்லாம் நடந்துச்சு. இப்படி ஏதாச்சும் நடக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால நான் வேண்டான்னு சொன்னேன். நீ தான் கேட்கவே இல்லை. என்னத்த சொல்றீங்க? நீங்களும் ஓகே சொன்னதால தானே இது எல்லாமே செஞ்சோம். இப்போ இதெல்லாம் தப்பான பிளான்னு சொல்றீங்க. எப்பவுமே ஈவினிங் தான் வீட்டுக்கு வர சிவா. இன்னைக்கு சீக்கிரமா வந்ததான் பிரச்சனை. சிவா வந்து காப்பாத்துறேன்னு போய் சக்தியை பிடிக்கலனா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிருக்கோம்ல. கரெக்ட் தான் அனிதா. ஆனா எப்படியோ அந்த சக்தி நம்மள ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. அத நம்ம எப்படியாவது தடுத்தே ஆகணும். ஆமா அத்தை, ஏதாவது செஞ்சு ஆகணும். ஹலோ நித்யா டார்லிங், என்ன சொல்லும் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஏன் நீங்க கால் பண்ண மட்டும்தான் நான் பேசணுமா? நான் உங்களுக்கு கால் பண்ண கூடாதா? என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டே இப்படி சொன்ன எப்படி செல்லும்? உங்க சூழ்நிலை எனக்கு தெரியும், ஆனா நம்ம பொண்ணுக்கு தெரியாதே. என்ன சொல்ற நிதி? பொண்ணு எப்போ உங்க நினைப்பாவே இருக்கா. நீங்க எப்ப வருவீங்கன்னு என்ன கேட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கா. பாப்பாவை மட்டும் இல்ல, உன்னையும் பக்கத்திலே வச்சு பாத்துக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதுக்கான ஏற்பாடு பண்றேன். சொன்ன மாதிரியே கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுங்க. சரி சரி நிதி. என்னங்க? சரிடா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன இந்து அடக்கோழி மாதிரி ரூம்ல இருந்துகிட்டு என்ன பண்றீங்க? வெளியில என்ன நடக்குதுன்னு பார்க்க கூட மாட்டீங்களா? ஏன், என்னாச்சு? கரண்ட் ஷாக் அடிச்சு நான் சாக கிடந்தேன் தெரியுமா? அப்படியா? சத்தியமா நீ சொல்லிதான் எனக்கே இந்த தகவல் தெரியும் இந்து. என்ன நக்கலா? உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சது எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல, படு பயங்கரமான விஷயம். உன்னை போய் நான் எப்படி நக்கல் பண்ணுவேன்? ஏன் இந்து, நீ என் உலகமே நீதான். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அடுத்த நிமிஷமே நான் தீ குளிச்சிருப்பேன், அது தெரிஞ்சுக்க. என்ன அப்படி பாக்குற? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உடனே நீங்க போய் தீ குளிச்சிருவீங்க, அத நான் நம்பணும். உண்மைய நம்பிதானே ஆகணும். சரி அதை விடு, கரண்ட் கம்பியில கை வச்சாதானே ஷாக் அடிக்கும். நீ அதுல போய் கை வச்ச? ஆமா, நானே அதுல போய் கை எடுத்து வச்சேன். அந்த வேலைக்காரி சக்தி தான் கரண்ட்ல கை வச்சு விக்கு விக்குன்னு வெட்டிட்டு இருந்தா. ஓ, அவளை காப்பாத்துறதுக்கு சிவா போய் அவனும் மாட்டிக்கிட்டான். சிவாவை காப்பாத்துறதுக்கு அனிதா போய் அவளும் மாட்டிக்கிட்டா. இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு போய் நீயும் மாட்டிக்கிட்ட, அப்படித்தானே? நல்ல வேலை, டிரைவர் ரத்ன ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து சக்தி அடிச்சு கீழே தள்ளி விட்டதுனால
நாங்க எல்லாரும் உயிர் பொழைச்சோம். இல்லன்னா மொத்த பேரும் மேல போயிருப்போம். நீங்க என்னடானா இங்க நின்னு போன் பேசிட்டு இருக்கீங்க? நானும் பக்கத்துல இருந்தா ரத்தன மாதிரியே அந்த கட்டையை தூக்கி ஒன்னு அடிச்சு இல்ல காப்பாத்தி இருப்பேன்னு சொல்ல வந்த. சரி, போன்ல யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? அது என் ஃப்ரெண்டோட தான் பேசிட்டு இருந்தேன். யாரு? பொம்பளை ஃப்ரெண்டோடயா? என்ன பாக்குறீங்க? நான் உள்ள வரும்போது சரி நித்தின்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல, யார் அது? கரண்ட் அடிச்ச ஷாக்ல கூட நம்ம போன்ல பேசுறத கவனிச்சிருக்காளே, இப்ப எப்படி சமாளிக்கிறது? அத கேக்குறியா? அதத்தான் கேக்குறேன். எனக்கு நித்யானந்தம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனை நான் ஷார்ட்டா நித்தி நித்தின்னு தான் கூப்பிடுவேன். இத போய் நீ தப்பா எடுத்துக்கிட்டியே. உன்ன மாதிரி அழகான பொண்டாட்டி இருக்கிறப்ப எனக்கு வேற யாரு கூடயும் அது பேச தோணுமா சொல்லு? என்ன போய் சந்தேகப்படுறியம்மா? என்ன எப்படி பாக்குறா? ஒருவேளை இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு போலயே. நீ பாக்குறதுலயே தெரியுது நான் இவ்வளவு சொல்லி நீ என்ன நம்பலன்னு. உனக்கு சந்தேகம் இருந்தா இந்த போன்ல நிதி நம்பர் இருக்கு, நீயே போன் பண்ணி பேசிக்கோ. ஒரு பொண்ணு கூட தொடர்பு படுத்தி உங்களை சந்தேகப்படுற அளவுக்குலாம் நீங்க ஒருத்து கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்டு போறா? இருக்கட்டும், இது கூட நமக்கு நல்லதுதான். அம்மா நமஸ்காரம். வணக்கம். நல்லா இருக்கேளா? ஈசனோட அருளால ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி. ஆயிரக்கணக்கான குடும்பத்தை வாழ வச்ச உங்களை மாதிரி நல்லவாழ ஈசன் எப்பவுமே செழிப்பாவும் சந்தோஷமாவும் பார்த்துப்பாரு. சக்தி, அர்ச்சனை தட்ட அவர்கிட்ட கொடு. இந்தாங்க. அர்ச்சனை யார் பேருக்கு? இத பொடி. வழக்கம் போல என் பேர்லயும் என் பொண்ணு பேர்லயும் பண்ணிடுங்க. அனிதா. சரி. ருத்ரா கடகராசி பூச நட்சத்திரம். அனிதா மகர ராசி உத்திராட நட்சத்திரம். அப்படியே உங்க ஆத்துக்கார பேர் சொல்லுங்க. புருஷன் பேரை சொல்ல சொன்ன உடனே எப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறா பாரு ருத்ரா. நீ இப்படி எல்லாம் மனவேதனை படுறத நான் பார்க்கணும். இப்ப இரண்டு போய் இருக்கிற உன் மூஞ்சிய பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இத்தனை வருஷமாகியும் என் மேல உள்ள கோவம் உனக்கு தீரலங்கிறத உன் முகமே காட்டி கொடுக்குது ருத்ரா. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி பிடிவாதமா இருக்க போறேன்னு தெரியலையே. இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு அனாவசியம் சாமி. என் பேர்லயும் என் பொண்ணு பேர்லயும் அர்ச்சனை பண்ணுங்க. சிவசிவ என்கிளர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரமாவர், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஆரணனே போற்றி, ஓம் ஆண்டவா போற்றி, ஓம் ஆளவாயா போற்றி, ஓம் ஆரூரா போற்றி, ஓம் இறைவா போற்றி, ஓம் இடவா போற்றி.